நைட்டு சென்னையில் 1 மணிக்கு கிளம்பி நாங்கள் ஏன் இங்கே 7 மணிக்கு ரீச் பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இங்கே நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு. காலையில் 7 மணிக்கே நாங்களும் சித்தூர் ரீச் பண்ணிவிட்டோம். வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதோ. ஸோ இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இங்கே ஒரு மருந்து கொடுப்பாங்க. மருந்து குடிக்கிறது தான் இங்கே 7 மணிக்கெல்லாம் நாங்கள் ரீச் பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டு ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருந்தோம். எனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் கூட வந்திருக்காங்க. ஆனால் எவ்வளோ நம்பி வந்திருக்காங்க பாருங்கள். இங்கே மருந்து குடித்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ உடம்புன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் வந்ததுனால கண்டிப்பாக இங்கே லேட் ஆகும். ஸோ இங்கே தெரியுதில்ல, இந்த தான் மருந்து கொடுக்குற இடம். காரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கார்லேயே கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நடந்து போகிற மாதிரி நீங்கள் சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே போய் நீங்கள் நடந்து போயிட்டே கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டுற பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் நடந்து நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த கிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மருந்து கொடுப்பாங்க. இங்கேயே குடிச்சிட்டு நீங்கள் திரும்பி உங்கள் காரில் போய் உட்காரலாம். இல்லை நாங்கள் நடக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கார்லேயே அவங்களே கொண்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் மருந்து குடித்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம டிஃபன் சாப்பிட போகிறோம். அங்கேயே சாருக்கு கொஞ்சம் சாதமெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த போர்டில் தெரியுதா, ரைஸு போல் ரைஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சாருக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் டிஃபன் சாப்பிட்டு இப்போ போய் காரில் படுக்க வேண்டியதான். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருந்தால் சரியான தூக்கம் வருது எனக்கு. ஸோ அங்கேயே கேன்டீன்லாம் இருக்குது. நீங்கள் வெறும் கவலைப்பட தேவையில்ல ஃபுட்டுக்கு. நானும் காரில் படுத்துட்டு தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 மணி போல் ஆகிடுச்சு. 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம திரும்பி மருந்து கொடுக்க மாதிரி இருக்கும். நாங்களும் இப்போ மருந்து குடிக்கிற இடத்துக்கும் கிளம்பியாச்சு. ஸோ நம்ம தான் லாஸ்ட்டாக இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த மருந்து குடித்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். சார் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் கொடுக்கணும்னு சொன்னதுனால 2 ஹவர்ஸ் கழிச்சு கரெக்டாக நாங்கள் டைமுக்கு வந்துவிட்டோம். ஸோ அந்த மருந்து ரொம்ப கசக்குமா. சார் ஒரு ஐடி எம்ப்ளாய். சாருக்கு கொஞ்சம் சிக் ஆகிட்டார். அதனால தான் இங்கே இந்த மருந்து குடிக்கிற மாதிரி பிளானு. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போது நாங்கள் ஆந்திரா பார்டர்லேருந்து சென்னை பார்டருக்கும் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறது இல்லை, அம்பத்தூர் போயிட்டு அங்கே பசங்க விட்டுட்டு வந்தோம்ல, அவங்கள கூட்டிகிட்டு தான் போகிற மாதிரி பிளானு. அம்பத்தூர்லேயே அங்கே நைட்டுக்கு ஸ்டே பண்ணி நாளைக்கு மார்னிங் அங்கே வீட்டுக்கு போகிறது தான் பிளானு. ஸோ நம்ம இப்போ அம்பத்தூருக்கும் ரீச் பண்ணியாச்சு. அங்கே போன உடனே நம்மளுக்கும் நல்லா சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் மேலே ரூம் இருக்குப்பா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை, நாளைக்கு காலையில் தான் வேலை இருக்குது, சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் ரெஸ்ட் எடுத்தாச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்து நம்மளும் ஒரு துரந்தர படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த டைமில் துரந்தர படம் பார்த்துட்டு நம்மளும் வீட்டுக்கு படுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 3ல சொல்ல போகிறேன். அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.